அம்மா, ஸ்கூலில் தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்லம்மா. இன்றைக்கி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி தாங்கம்மா. பட்டர்ஃப்ளை செஞ்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. நீங்கள் மெட்டீரியல்லாம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தரீங்களாம்மா? எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேம்மா. இந்த ஒரே ஒரு தடவைம்மா, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நானே கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேம்மா. ப்ராஜெக்ட்னா பேரண்ட்ஸ் பண்ணக்கூடாதான், ஸ்டூடெண்ட் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் நானே ட்ரை பண்ணுறேன், எனக்கு சொல்லி மட்டும் தாங்கம்மா. ஸ்கூலில் சொல்கிறது என்னமோ உண்மைதான், குழந்தைங்க செய்கிறதுக்கு தான் ப்ராஜெக்ட்டு, நாங்கள் பண்ணுறதுக்கு இல்லை. இந்த ஒரு தடவை நானே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம்லாம் உன்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் இது வேணும் அது வேணும்னு தொந்தரவு பண்ணக்கூடாது. எது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையோ அதை மட்டும்தான் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ப்ராஜெக்ட் சொன்னால் பட்டர்ஃப்ளையா? சரி, ஓகே. அம்மா உனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன், நீ பண்ணு. சரியா சோட்டோ? சரி வா, அந்த சார்ட் எடுத்துட்டு. அம்மா, வைலட் கலர் சார்ட்டு, இந்த ரோஸ் கலர் பேப்பர் ஒன்று, இன்னொரு கலர் எல்லோ கலர் பேப்பர் ஒன்றுமா. அம்மா, இதில் ஹாஃப் பட்டர்ஃப்ளை வரைஞ்சி வச்சுருக்கேன். இது ஒன்று தப்பாக போயிடுச்சு. எனக்கு இதில் கரெக்டாக கட் பண்ணி காட்டுங்கம்மா. எல்லோ கலரில் நான் கட் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லை சோட்டோ, ரொம்ப ஈஸி தான். இங்கே பார், இப்படி பிடிச்சி அழகாக கட் பண்ணணும். முன்ன பின்ன கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாரு, இந்த மாதிரி தான் அந்த பென்சிலில் வரைஞ்சிருக்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். எங்கே நீ கட் பண்ணு பார்ப்போம். மாமா, இந்த ஒரு தடவை நீங்களே கட் பண்ணி கொடுங்கம்மா, அடுத்த தடவை நான் கட் பண்ணுறேன். சரி சரி, ஓகே. இந்த ரோஸ் கலர் பேப்பரில் நான் கட் பண்ணுறேன், ஓகேவா? இன்னொரு இன்சைடு ஒரு பட்டர்ஃப்ளை வைக்க போகிறோம்ல, இல்லை அவுட் சைடு வச்சுக்கலாம். இந்த ரோஸை இன்சைடு வச்சு பார்த்தியா, நான் அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை கட் பண்ணிட்டேன். ஏகப்பட்ட டைம் வரைஞ்சி பார்த்துருப்பா போல இருக்கு. பரவாயில்லடா, அழகாக தாண்டா வரைஞ்சிருக்கு, அதுவும் அழகாக வந்திருக்கு. இப்போ எல்லோ கலரில் நீயே வரைஞ்சி நீயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வா பார்ப்போம். போச்சோட்டோ, எல்லோ கலர் பேப்பரில் கட் பண்ணு. அம்மா, இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் நானும் கட் பண்ணிட்டேன். ஆனால் ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருக்கேன். பரவாயில்லம்மா, மிஸ்ஸு எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொண்டு போய் கொடுக்குறேன், தப்பாக இருந்தால் நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேம்மா. நல்லா இருக்குல்ல? அம்மா, இந்த பட்டர்ஃப்ளையை ஒன்றோட ஒன்று நான் ஒட்டி கேட்டுமாம்மா, நல்லா இருக்கும்லம்மா? சரி, நான் ஃபஸ்ட்டு ஒட்டுறேம்மா. நான் சென்டரில் கொஞ்சோண்டு கம் விட்டு இந்த பட்டர்ஃப்ளை, பிங்க் கலர் பட்டர்ஃப்ளைவை ஒட்டிடுறேம்மா. நல்லா இருக்குல்லம்மா? அம்மா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தேங்க்யூம்மா. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருங்கம்மா, நான் அப்படியே அழகாக பண்ணிடுறேன். வாவ், 2 more பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. அம்மா, சூப்பராக இருக்குமா இந்த பட்டர்ஃப்ளை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சுச்சோ, இந்த ஃபெவிகால் வெளியில் வேற வந்துருச்சுமா. அம்மா, இது நல்லா இருக்குல்லம்மா? இது அப்படியே இன்னொரு ஒயிட் பேப்பரில் ஒட்டி அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடலாமாம்மா? நல்லா இருக்கும்ல? இருடா பட்டோ, அவசரப்படாத. இதுக்கு சென்டர் ஃபீட் ஒரு ரோலர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தியா? இது மட்டும் அம்மா ஒட்டி தரேன், சென்டரில் இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க்க பிளெயினாக இருக்குல்ல, நான் 1 ரூபி காயின் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி தரேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கத்திரிக்கோலில் வச்சு கட் பண்ண முடியாது. இந்த ஒரு டைம் நான் கட் பண்ணி தரேன், இனிமேல் நீ தான் கட் பண்ணணும், ஓகேவா? இங்கே பார்த்தியா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் ஓட்டினா இது தெரியுதா? நம்ம எல்லாமே லைட் கலரில் தான் பண்ணியிருக்கோம், ஓகேவா? மேடம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் என்னென்ன கலர்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும் கிளாஸில். சரியாடப்பட்டோ? ஓகே. இப்போ இதை ஒட்டலாம். அம்மா, அது எங்கம்மா ஒட்டட்டும்? இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5. அம்மா, என்னோட பட்டர்ஃப்ளை பறக்குதுமா, அப்படிங்கம்மா. நான் இதுக்கு முதல்ல வாய் 2 கண்ணு ஒட்டிடுறேன். அம்மா, செல்லோ டேப் வச்சு தான் ஒட்டுறேம்மா, கீழே எல்லாம் விழுந்துடாதுல்ல. அம்மா, இந்த வாய் எனக்கு சரியாக கட் பண்ண வரலம்மா, ஏதோ கட் பண்ணியிருக்கேன். மிஸ்ஸு திட்டுவாங்களோ? சொல்லு அம்மா, சொல்லுங்க. மிஸ்ஸு திட்டுவாங்களா? ஐயோ, என் பட்டர்ஃப்ளை பறக்குது. இங்கே பார் சோட்டோ, நான் 1 ரூபி காயின் வச்சு கலராக பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பின்னாடி ஃபெவிகால் ஒட்டி கரெக்டாக கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்க இடம் பார்த்து ஒட்டு. இப்போ எல்லோ பிங்க்கில் ஒட்டு, பிங்க் கலர் எல்லோவில் ஒட்டு. இந்த கலர் பேப்பரையும் எல்லோலே ஒட்டு, சரியா? ஏய், பட்டர்ஃப்ளை பறந்த போகுது, பார்த்து ஒட்டு, ஓகேவா? ஓகே, இது 2ம் ஓகே. இன்னொன்று, ஏய், கரெக்டாக ஒரு ஆர்டராக ஒட்டு, கண்ட இடத்துல ஒட்டிகிட்டு இருக்க. இதே காம்பினேஷனில் நம்ம இந்த பக்கமும் ஒட்டணும்ல. அம்மா, ஜாலியாக இருக்குமா எனக்கு இது ஒட்டுறதுக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. டெய்லி ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கலாம்லம்மா. அது சரி, வேறு வேலை வெட்டியே இல்லைல்ல, உனக்கு ப்ராஜெக்ட் டெய்லி செஞ்சு கொடுத்துக்கிட்டே நான் உட்காந்துருக்கேன். இங்கே பாரு, ஒழுங்காக ஒரு ஆர்டராக ஒட்டு. இந்த பக்கம் இது எடுக்காத, ஒட்டு அங்கேயே. தப்பாக ஒட்டிட்ட, அப்புறம் என்ன மறுபடியும் அதை நீ எடுத்துகிட்டு இருக்க?
சொல்கிற பேச்சு கேட்குறது கிடையாது. தப்பாக ஓட்டிட்டேன்னு மட்டும் சொல்ல வேண்டியது. ஒட்டு, மிச்சத்தை ஒழுங்காக ஒட்டு. ப்ரைஸ் வாங்குகிறோமோ இல்லையோ நம்ம ப்ராஜெக்டை நம்ம கரெக்டாக செஞ்சு விட்டுறணும், ஓகேவா? நம்ம செய்கிற ப்ராஜெக்ட்டுகள்லாம் ப்ரைஸ் கிடைக்கணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. எதுலையாச்சும் ஒன்றில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும், ஓகே? அம்மா இது எடுத்துட்டேன், ஆனாலும் அதே இடத்துல வச்சிருவாம்மா. சுச்சோ, இப்படி ஒன்று வீணாக போயிடுச்சே. அம்மா சாரிம்மா. சரி பரவாயில்ல போ. நீ தான் பண்ணுறேன்னு உங்கள் மிஸ்ஸுக்கும் தெரிய வேணாமா? ஏதாவது 1 2 தப்பாக போட்டு விடு, அப்போ தான் அவங்களும் நம்புவாங்க. ஒட்டிட்டியா எல்லாத்தையும்? ஒட்டி முடிச்சுட்டு சொல்லு. வெரி குட்டா சோட்டு, பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 1 2 3 லெட்டர்ஸ் வாங்கி வச்சுருந்தல, அது மிச்சமாக தானே இருக்குது. அதை எடுத்து இதில் ஒவ்வொன்றையும் ஒட்டு போ, ஒட்டு. இந்த ஒட்டுறேம்மா. அம்மா, இதில் பட்டர்ஃப்ளைல இப்படி ஒட்டுறோமே, ஏன் ஒட்டினன்னு மிஸ்ஸு கேட்டாங்கன்னா என்னம்மா சொல்லட்டும்? மிஸ்ஸு கேட்டால் என்கிட்ட 1 2 3 வாங்கினது பேலன்ஸ் இருந்துச்சு, ஒட்டினேன்னு சொல்லு. அம்மா, இதை இந்த பேப்பரில் ஃபைல் மாதிரி வச்சு மடிச்சுட்டு அதுக்குள்ளே ஒட்டிடுறேம்மா. பிரித்து பார்த்தா உள்ளே பட்டர்ஃப்ளை இருக்கும். இந்த மாதிரி ஒட்டுறேன், ஒரு வித்தியாசமாக எடுத்துகிட்டு போகிறேம்மா. உள்ளே கம்மை கொடுங்கம்மா, இதை நான் ஒட்டிக்கிறேன். சோட்டுமா, இந்தாடா உன் பேர் எழுதிட்டேன். இதை அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போது அழகாக சோட்டுவோட ஃபைலில் ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு பட்டர்ஃப்ளை ப்ராஜெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பராக இருக்குது. வெரி குட்டா பட்டு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.